எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். பிப்ரவரி மாதம் 23/2/2026 திங்கட்கிழமை, உத்தராயணம், விசுவாவசு வருடம், மாசி மாதம் 11ஆம் நாள், கிருத்திகை வளர்பிறை, நாளை அஷ்டமி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை, காலை நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 வரை, மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய திதி 10 மணி வரை சஷ்டி, பின்பு சப்தமி திதி. இன்றைய யோகம் 11 மணி வரை பிராமியம், பின்பு ஐந்திரியம். இன்றைய கரணம் காலை 10 மணி வரை தைத்துலாம், பின்பு கரசை. இன்றைய நட்சத்திரம் 5 மணி வரை பரணி, பின்பு கிருத்திகை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்தம், பின்பு சித்திரை. கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம், கன்னி டு துலாம். இன்றைய கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? இன்றைய நாள்ல பொதுவாகவே மாசி மாதத்துல அன்னை வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டேன். ஆனா அன்னை வழிபாட்டை விட மாசியில சிவ வழிபாடும் சிறப்பு. சோமவார மாசி மாதத்தில் சிவனோட வழிபாடு சிறப்பை தருகின்ற அமைப்பு தான் காட்டுகின்றது. அதனால இந்த நாளில் சிவ வழிபாடு செய்வது சிறப்பு, உத்தமமும் கூட. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த திங்கட்கிழமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாகவே இந்த திங்கட்கிழமையில பிறந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் இலகிய மனதுடன் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல தான் இருப்பாங்க. பொதுவாக ஏதாவது யாருக்கா ஒன்று வேணும் அப்படின்னா கொடுக்கிற அமைப்புல தான் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் இந்த திங்கட்கிழமையில செவ வழிபாடு மேற்கொள்ளும் போது ஒரு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நம்ம ஏமாற மாட்டோம், தெளிவா ஐயர் நமக்கு வழி நடத்துவார், நம்மளை சுற்றி நல்ல உள்ளங்களை வைப்பார். அப்படிப்பட்ட அமைப்பு தான் இந்த நாளில் பிறந்தவர்கள் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளில் சிவ வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும். ராசி பலன்கள் போலாம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள். ஆதாயம் கிட்டும், அதாவது எல்லா நலன்களும் கிடைக்கின்ற அமைப்பு இருக்குது. புரிஞ்சுச்சிங்களா? ஏன்னா சந்திரனின் பயணம் மனக்கலக்கத்தை கொடுத்தாலுமே பணம் பொருளாதார பிரச்சனையை தீர்த்து வைக்கும். சுக்கிரன் 11ஆம் நட்சத்திரன் பாதை, சந்திரன் பயணம் பரணி மேல பயணம் பண்ணும்போது நான் சுக்கிரனோட பயணத்தை தீர்த்து கொடுக்கும். 2ஆம் இடத்து அதிபதி +7 கூடிய கிரகம் அப்படின்னும் போது எல்லா வகையான ஏற்றத்தையும் இப்ப தந்துகிட்டு இருக்கும். புரியுதுங்களா? அக்கம் பக்கம் வீட்டுல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவு கொண்டு வந்துருவாங்க. நண்பர்களா மாறிடுவாங்க. பார்த்துக்கலான்ற மாதிரி போகும். அந்த மாதிரி ஒரு உற்றார் உறவில் ஏற்பட்ட மன பிரச்சனைகளும் மாறி ஒரு சிறப்பான ஒரு ஆதாயம் கிடைக்கின்ற அமைப்புக்கு இந்த நாளில் இருக்கிறது. இந்த நாளில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பரணிக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பு காத்துக்கிட்டு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்கள், ரிஷபத்தை பொறுத்து மட்டும் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, வேலை பளு அதிகம். நீ அதிகபட்சமான உழைப்பு கூடு போடக்கூடிய நாள் தான் இந்த நாள். அதுவும் பார்த்தீங்கன்னா முயற்சி சாணாதிபதி விரயம் 12ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு மனக்கலக்கம். நீங்க ஐயோ போதுண்டாப்பா இவ்வளவு வேலைன்ற மாதிரி தான் இருக்கும். குறிப்பா சொல்ல போன பார்த்தா ரோகியம் இருக்கிற அழுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். கருதி கூட ஓரளவுக்கு அந்த வேலையை செஞ்சு முடிக்கும். அழுத்துக்காம ஒரு அலைச்சல் பட்டேனும் நம் வாழ்க்கையை மாறன்ற மாதிரி மாறக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. இந்த நாள் சிறப்பான ஒரு நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிதுன ராசி என்பவர்களை, மிதுனத்தை பொறுத்து மட்டும் இதனால் அப்படித்தான். எப்பவுமே பார்த்தீங்கன்னா எது செய்தாலும் நமக்கு உடல் சோர்வு வந்து விடுகிறதுன்ற நிலைக்கு தான் தள்ளப்படுவீங்க. யாருன்னா மிருகச்சீரிடம் திருவாதிரையும் புனர்பூசம் ஓரளவுக்கு பரவாயில்ல, அனுசரிச்சுப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலும் அதை பெருசாக்கி அதை பாழ்படுத்தி கொள்வீர்கள்ன்றதான் விஷயமா இருக்குது. அதனால கவனமுடன் இருந்தால் இந்த நாளில் சிறப்படையும். குறிப்பா சொல்றதுதான் அந்த 2 நட்சத்திரம் மட்டும் கவனமா இருங்க, வெற்றி பெறுவீர்கள்.
கடகராசி என்பதிலே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இதுல பாத்தீங்கன்னா பூசத்திற்கும் ஆயில்யத்துக்கும் ரொம்ப மனக்குழப்பம் தீரவே தீராது. இந்த குழப்பம் எப்ப தீரும் அப்படின்னா தெளிவா இருந்தாவே போதும். அதுவும் இல்லாம நீங்க சென்று வர வேண்டிய விஷயங்கள் தான் இருக்கு, புரியுதுங்களா? அதுல வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கணும். தேவையில்லாத விஷயம், கிடைக்காத விஷயத்தை பத்தி யோசிக்க கூடாது. உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை கவனத்தில் கொண்டால் இந்த நாள் ஒரு சிறப்பான விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் தருவார். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம் இவங்களோட விஷயங்களை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மகம் பூரத்துக்கு வந்து வரவுகள் மேலோங்கும். உத்தரத்தை விட்டுருங்க, உத்தரம் வந்து ஒரு எதையுமே ஒரு கன்சிடர் பண்ண மாட்டாங்க, புரியுங்களா? சூரியனோட பயணத்தையே வந்து அவங்க புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு அமைப்புனா சிம்மத்தில் இருக்கிற உத்திர நட்சத்திரக்காரங்க தான். எதையுமே புரிஞ்சு கொள்ள முடியாத அமைப்பு, சந்தேக உணர்வோடு தான் அவங்களோட அணுகுவாங்க. அந்த சந்தேக உணர்வே அவங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கூட தடுத்து நிறுத்திடும், வளர்ச்சியை கூட தடுத்து நிறுத்தும். தனக்கு எல்லாம் தெரியும்ன்ற அமைப்பு வந்து யாருக்கும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாவே தவறுகள் நேரும், மனக்குழப்பங்கள் வந்து போகும். அதனால கவனமும் எச்சரிக்கையுடன் இருப்பது இந்த நாளில் இந்த ஒரு நட்சத்திரத்துக்கு ஏற்புடையது. மற்ற நட்சத்திரம் ரெண்டுமே சிறப்பான ஒரு நாள், வரவுகள் உண்டு. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்கள் இதனால் வந்து சிறப்பான நாள் இருந்தாலும் சந்திரனின் பயணம் வந்து மனக்கலக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையற்ற சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆர்கியூமெண்ட்டுக்கு போகாதீங்க. சரின்னு வந்துட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகத்தான் இருக்கும், புரியுதுங்களா? எப்போதுமே யார் பேசினாலும் அவர்கள் வாய் மூட சொல்லி விட்டு தான் உங்க வேலையை பார்ப்பீங்க. அந்த வாயை மூடன்னு கூட நீங்க சொல்ல தேவையில்லை, உங்க வேலையை நீங்க பார்த்தீங்கன்னா போதும். உங்க வாழ்க்கை மேலோங்கும் சிறப்புடைய நாளாகவே இந்த நாள் மாறும். வாழ்த்துக்கள். சந்திராஷ்டிரமம் இருக்குது, கவனமா இருக்குங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. துலாம் ராசி என்பவர்களே இந்த நாள் வந்து சிறப்பான மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டம் உண்டு. முன்பு செய்த விஷயத்துக்கான நன்மைகள் இப்ப நடக்கும். அவ்வளோ விஷயங்கள் கிடைக்குமா அப்படின்னு மகிழ்ச்சி கடலுக்கு போயிடுங்க. அந்த அளவுக்கு உண்டான ஒரு நல்ல நாள் தான் இந்த நாள். சுவாதி விசாகம் சித்திரை 2ஆம் பாதம். இதுல பாத்தீங்கன்னா சுவாதி விசாகத்துக்கு நல்லபடியா ஒரு விஷயங்கள் இருக்கு. செவ்வாயின் பார்வை அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு கண்ணிக்கு சில பாதிப்புகள், அதாவது சித்திர நட்சத்திரத்துக்கு சில பாதிப்புகள் ஏற்படுத்திக்கணும். தேவையில்லாம அவசர கதியில ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு கஷ்டப்பட்ட நிலைமையில் தான் இருக்கீங்க. அதெல்லாம் மாறணும். அது மாறினாவே உங்களுக்கு வாழ்க்கை மாறும். இந்த நாள் பொதுவாகவே துலாத்துக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டம், கேளிக்கை கழிப்புகள்ல ஒரு மனசு ரொம்ப லயிச்சு இன்பம் அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். வாழ்த்துக்கள். விருச்சகராசி அன்பர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் வந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை வளம் பெற செய்யக்கூடிய அமைப்பு, வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. ஒரு போட்டி பந்தயங்களை வெற்றி, ஒரு வம்பு வழக்குல வெற்றி, நமக்கு வரவேண்டிய பணம் பொருளாதாரங்கள் உங்களை வந்து சேரும். அந்த அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு நல்ல நாள் இந்த நாள். உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே அனிஷ்டத்துக்கும் கேட்டைக்குமே வந்து சிறப்பான ஒரு வாய்ப்புகள் உண்டு. விசாகத்துக்கு கொஞ்சம் ஒரு 10% குறைவா இருக்கும். கவனமா இருந்தீங்கன்னா நீங்களும் அந்த வெற்றியை சுவைக்கலாம். தனுசு ராசி அன்பர்கள், தனுசுவை பொறுத்த மட்டும் லாபங்கள் நிறைவேறும். லாபமான ஒரு நல்ல நாள், ஒரு வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டுன்ற அமைப்பில் தான் இருக்குது. இந்த நாளில் எல்லா வகையான விஷயங்களும் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான சேர்க்கையை கொண்ட நாள் இந்த நாள் உங்களுக்கு. அதுவும் குறிப்பா சொல்ல போனா பூராட நட்சத்திரக்காரங்க இந்த நாள்ல சிறப்பான ஒரு பலனை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பரே, மகரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து சிறப்பான நாள். அதாவது செவ்வாயின் தன்மையில் இருந்த போதிலும் புகழ் கூடுகின்ற அமைப்புகள் இருக்குது. அதுதான் இங்க ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம். திருவோண நட்சத்திரக்காரங்க ஐயோ எனக்கு பணம் வரல, புகழ் வரல, செல்வம் வரல நினைக்கிறவங்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான ஒரு நாளா இருக்கும். தேவையான புகழும் செல்வமும் கிடைக்கும். பொதுவாக சொல்ல போனா மகரத்தை பொறுத்த மட்டில் அவரு அவிட்டம் மட்டும்தான் கொஞ்சம் டைலமாவா இருப்பேன். ஏன்னா அது செவ்வாயினோட பயணங்கிறது வந்து அவருக்கு வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேகத்தை கொடுத்து விவேகத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது. அதனால வந்து கொஞ்சம் குறைவான அமைப்பு. மற்ற 2 நட்சத்திரமும் சிறப்பா இருக்கிறது. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு சுக்கிரன் புதனோட சேர்க்கை பார்த்தீங்களா, ஆசை நிறைவேறுங்க. தன்னால எது நினைச்சீங்களோ அது நடக்கும். இது எனக்கு இது வரணும், இந்த பொருளாதாரம் என்னை வந்து சேரணும், நான் இவ்வளவு மார்க் எடுக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், அப்படி புதிய வாகன சேர்க்கை, புதிய மகிழ்ச்சி, ஆடம்பர வாழ்க்கை எத்தனையுமே கிடைக்கும். அவிட்டமா இருந்தாலும் சரிதான், சதயமா இருந்தாலும் சரி, போராட்டாதியா இருந்தாலும் சரிதான், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு இந்த நாளில். புரியுதுங்களா? இந்த கால் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். கணுக்காலில் பிரச்சனை ஏற்படும். கவனமுடன் இருப்பது இந்த நாளில் கும்பத்தை பொறுத்தவரை ஏற்றத்தை தரும். வாழ்த்துக்கள்.
மீனராசி என்பவர்கள், மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள். ரொம்ப மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள்லாம் உண்டு. எல்லா வகையான ஏற்றங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் பொதுவா சொல்ல போனா பாத்தீங்கன்னா இந்த ரேவதியும் உத்திரட்டாதியும் கால் பாத வழியில் மாட்டிக்கொள்வீர்கள். புரியுதுங்களா? நான் நடக்கிறேன், போறேன், திம்பா இருக்கிறேன்னு போய் எதுலையும் வீர் கொண்டு செய்யக்கூடாது. எல்லாமே முறைப்படி பயிற்சியின் வாயிலாக செய்யும் போது தான் வெற்றி அடைய முடியும். எனக்கு எல்லாம் தெரியும் போய் நீங்களே 10 கிலோமீட்டர் நடந்து 5 கிலோமீட்டர் நடந்து உடம்புக்கு எடுத்துக்கூடாது. இதுக்கெல்லாம் ஒரு பயிற்சி இருக்கு. நிர்மாணிச்சு கொண்ட அளவு மீறி எதுவும் செய்யக்கூடாது. ரெகுலரா செய்யணும், குறிப்பிட்ட அளவோடு செய்யணும். இவ்வளவுதான். ஒரு நாளைக்கு இதுதான் செய்யணும், அதுதான் செய்யணும். அதுக்கு மீறி செஞ்சா செய்ய முடியும். அப்போ ஒரு உணவு இருக்கு, 3 வேளை தான் சாப்பிடணும். 5 வேளையை சாப்பிட்டேன்னா உடம்பு இல்ல சாப்பிடாம விட்டா என்ன ஆகும்? அந்த மாதிரி பிடிவாத குணமுள்ள மீனராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. அவங்க எதையும் செய்ய முடியாது, அதை தாண்டி போயிடுவாங்க. அதனால்தான் உத்திரட்டாதியும் ரேவதியும் பொறுமையுடன் செய்யும் போது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.